Kinematics topicல graphical questions பார்க்கலாம் பாருங்க. First question, which of the following graph represents the uniform motion? Actually uniform motion, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கணும்னா velocity வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும். velocity கான்ஸ்டன்டா இருந்தாதான் அது யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப்ல ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் என்ன பார்த்தீங்கன்னா velocity. அப்போ ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் வந்து கான்ஸ்டன்டா இருந்தா அப்போ வந்து என்ன சொல்லலாம்னா நம்ம வந்து velocity வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். velocity கான்ஸ்டன்டா இருந்தா அது யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கிராஃப்ல வந்து ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு, செகண்ட் கிராஃப்ல ஸ்லோப் வேரியபிளா இருக்கு, தேர்ட் கிராஃப்ல ஸ்லோப் வேரியபிளா இருக்கு. ஸோ ஸ்லோப் கான்ஸ்டன்டா ஃபர்ஸ்ட் கிராஃப் இருக்கிறதுனால velocity கான்ஸ்டன்ட், அதனால ஃபர்ஸ்ட் கிராஃப் தான் யூனிஃபார்ம் மோஷனுக்கு கரெக்டான கிராஃப். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். செகண்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. From the displacement time graph, find out the velocity of a moving body. இப்போ velocityக்கு ஆக்சுவலா என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா வந்து velocityக்கு வந்து displacement by time taken, displacement by time taken அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். displacement by time taken. இங்க வந்து பாருங்க, இங்க ஸ்லோப் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்லோப் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வந்து டைம் இருக்கு, adjacent சைடு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு. அப்போ ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு டைம் டேக்கன் டிவைட் பை டிஸ்பிளேஸ்மெண்ட். நம்ம 1 பை அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் தானே velocity, அப்போ இது வந்து டைம் பை டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது 1 பை velocity அப்படின்னு வந்திருக்கு. அப்போ ஸ்லோப் இஸ் ஈக்குவல் என்ன வந்து பாருங்க 1 பை velocity. ஸோ velocity ஈக்குவல் டு 1 பை ஸ்லோப். ஆக்சுவலா ஸ்லோப் வந்து என்ன பார்த்தீங்கன்னா tan theta, ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் tan theta எடுத்தோம்னா ஸ்லோப் கண்டுபிடிச்ச மாதிரி. ஸோ velocity ஈக்குவல் டு 1 பை ஸ்லோப்னு வரும். இந்த ஸ்லோப் பிளேஸ்ல tan thetaன்னு போட்டுங்க, 1 பை tan thetaன்னு போட்டுக்கோங்க. இப்போ theta என்ன கொடுத்துருக்காங்க 30 டிகிரி, அப்போ வந்து 1 பை tan 30 எழுதிக்கலாங்களா. tan 30 எவ்வளவு சொல்லுங்க 1 பை ரூட் 3. இந்த ரூட் 3 மேல போயிடும். ஸோ தட் ரூட் 3. ஸோ அப்போ இந்த கேஸ்ல வந்து செகண்ட் கேஸ்ல வந்து velocity எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ரூட் 3ன்னு நமக்கு தேர்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சரா கிடைக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. The distance time graph of a particle at time t makes angle 45 degree with the time axis. After 1 second it makes angle 60 degree with the time axis. What is the average acceleration of the particle அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வரைய போறோம். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து y ஆக்சிஸ்ல டைம் x ஆக்சிஸ்ல எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆங்கிள் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஆங்கிள் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா வந்து 60 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 45 டிகிரி இருக்கும்போது ஸ்லோப் வந்து ஒரு velocity v1 வச்சுங்க, 60 டிகிரி இருக்கும்போது ஸ்லோப் வந்து velocity v2ன்னு வச்சுங்க. நமக்கு ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா, சேஞ்ச் இன் velocity டிவைட் பை டைம் டேக்கன். அப்போ v2 வந்து ஸ்லோப் ஆஃப் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் தானே velocity வரும். அப்போ v2 வந்து tan 60ன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா. v1 எவ்வளவு வரும் பார்த்தீங்கன்னா tan 45ன்னு எடுத்துக்கணும். tan 45 ஆக்சுவலா tan 45 வந்து 1 தானப்போ, அதனால v1 is equal to 1ன்னு வருது. tan 60 வந்து ரூட் 3 தானே, ஸோ v2 is equal to ரூட் 3 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். v2 வந்து ரூட் 3 மைனஸ் v1 வந்து 1 டிவைட் பை டைம் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 1 செகண்ட்ல ஆஃப்டர் 1 செகண்ட் தான் சொல்லியிருக்காங்க. டைம் 1 செகண்ட் போட்டோம்னா அப்போ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு ரூட் 3 மைனஸ் 1. ஸோ ரூட் 3 மைனஸ் 1 தேர்ட் ஆப்ஷன், அதாவது தேர்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. The graph between displacement and time for a particle moving with uniform acceleration அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் எடுத்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலா வந்து ut plus half at ஸ்கொயர். அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வேரிஸ் வித் டைம் வந்து குவாட்ராடிக்கலா இருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட் வேரிஸ் வித் டைம்ன்றது குவாட்ராடிக்கலா இருக்குனால அப்போ வந்து எய்தர் இந்த மாதிரி வரலாம், அதாவது s டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு t ஸ்கொயர்னா இப்படி வரும். புரியுதுங்களா. ஆக்சலரேஷன் இருக்குன்னா velocity இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும், அப்போ ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கணும். ஸோ அப்படி இல்லைன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் குவாட்ராடிக்கலா இருந்துச்சுன்னா அது பேராபோலா சொல்லிடலாம். அந்த கிராஃப் வந்து எப்படி எடுத்துக்கலாம், பேராபோலா அப்படின்னு சொல்லிடலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் லீனியர்லி வேரியஸ் வித் டைம்னா ஸ்ட்ரைட் லைன், டிஸ்பிளேஸ்மெண்ட் குவாட்ராடிக்கலி வேரியஸ் வித் டைம்னா வந்து பேராபோலா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The velocity time graph of a moving object is shown in the figure. The maximum acceleration is அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக ஆக்சலரேஷனுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் velocity டைம் கிராஃப். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆக்சலரேஷன் a1 எடுத்துங்க, இது ஆக்சலரேஷன் a2ன்னு எடுத்துங்க. ஆக்சுவலாக a2 டைரக்டா 0 போட்டுக்கலாம். ஏன்னா வந்து எப்படி இருக்கு பாருங்க, இந்த ஸ்லோப் வந்து 0, அதாவது கிராஃப் வந்து பேரலல் டு டைம் ஆக்சிஸா இருந்துச்சுன்னா ஸ்லோப் வந்து 0, அப்போ ஆக்சலரேஷன் 0 வந்துருது. அடுத்து இந்த கிராஃப் வந்து ஆக்சலரேஷன் 3 இங்க வச்சுங்க, இது ஆக்சலரேஷன் 4 எடுத்துங்க. ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆக்சலரேஷன் 1 கண்டுபிடிக்கிறது ஆக்சலரேஷனுக்கு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு, அதாவது ஸ்லோப் ஆஃப் velocity டைம் கிராஃப் தான் ஆக்சலரேஷன். அப்போ ஆப்போசிட் எவ்வளவு வந்துருக்கு பாருங்க 20.
சரிங்களா. அட்ஜசன்ட் சைடு எவ்வளவுங்க, அட்ஜசன்ட் சைடும் 20 இருக்கிறதுனால நமக்கு வந்து 1 சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா. A2 வந்து 0 கண்டுபிடிச்சிட்டோம். A3 வேணும் இல்லைங்களா. A3 கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்க இந்த ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இங்க ஆப்போசிட் சைடு வந்து எவ்வளவு வருது பார்த்துக்கலாமா. இது 80 - 20 வந்து நமக்கு 60 இருக்கு. அட்ஜசன்ட் சைடு வந்து 10 இருக்கு. ஸோ A3 = 60 / 10. ஸோ தட் 6 சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு வருது. அடுத்து A4 கண்டுபிடிக்கலாம். A4 கண்டுபிடிச்சோம்னா இந்த A4க்கு வந்து ஆக்சலரேஷன் அதாவது ஸ்லோப் பாருங்க. இந்த A4 வந்து எப்படி வந்திருக்குன்னா வந்து ஸ்லோப் வந்து ஆப்போசைட் வந்து 18 இருக்கு. ஏன்னா இங்க 80ல இருந்து இது 0 வரைக்கும் ஆப்போசைட் 80, அட்ஜசன்ட் சைடு 14 வந்திருக்கு. அப்ப A4 கண்டுபிடிக்கும் போது ஆக்சலரேஷன் ஆஃப் தி ஃபோர்த் கிராஃப், அதாவது ஃபோர்த் கிராஃப்னா 40 செகண்ட்ல இருந்து 80 செகண்ட் வரைக்கும். அதுக்கு ஆப்போசைட் வந்து 18 வந்திருக்குங்களா, அட்ஜசன்ட் சைடு 40. ஸோ இதை கேன்சல் பண்ணா 2 சென்டிமீட்டர் பர் செகண்ட். இதுல பார்க்கும்போது ஆக்சலரேஷன் அதாவது 30 செகண்ட்ல இருந்து 40 செகண்ட் வரும்போது 6 சென்டிமீட்டர் பர் செகண்ட் இருக்கு. ஸோ கிரேட்டஸ்ட் ஆக்சலரேஷன் வந்து இந்த A3, இந்த ஆக்சலரேஷன் தான் கிரேட்டஸ்ட் ஆக்சலரேஷனா இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. The variation of velocity of a particle with the time moving along a straight line illustrated in the adjoining figure. The distance traveled by the particle in 4 seconds. இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. அப்ப வெலாசிட்டி பாசிட்டிவ், வெலாசிட்டி டைரக்ஷன் மாறல, மேக்னிட்யூட் மட்டும் தான் மாறிட்டு இருக்கு. இப்போ வந்து இங்க நமக்கு டிஸ்டன்ஸ் வேணும்னா என்ன பண்ணா ஏரியா ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் தான் டிஸ்டன்ஸ். அப்ப இந்த ஏரியா A1 எடுத்துங்க, இந்த ஏரியா A2 எடுத்துங்க, இந்த ஏரியா A3 எடுத்துங்க, இந்த ஏரியா A4 எடுத்துங்க. A1ன்றது ட்ரையாங்குலர் ஏரியா, A2ன்றது ரெக்டாங்குலர் ஏரியா, A3ன்றது ட்ரபீசியம் ஏரியா, A4ன்றது ரெக்டாங்கிள் ஏரியா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒவ்வொன்னு கண்டுபிடிக்கலாம் பாருங்க. A1 வந்து பாருங்க ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா என்ன சொல்லுங்க, ஆஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட். ஸோ ஆஃப் இன்டு பேஸ் எவ்வளவு, பேஸ் வந்து 1 வந்திருக்கு, ஹைட் 20. ஸோ 1 × 20 எழுதிங்க. அப்போ வந்து ஏரியா 1 வந்து 10 மீட்டர் அப்படின்னு வந்திருக்கு. ஏரியா 2 பார்க்கலாமா. ஏரியா 2ன்றது பாருங்க இது ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள்னா லெங்த் இன்டு பிரெத். லெங்த் வந்து 1, பிரெத் வந்து 20. ஸோ 1 × 20. ஸோ 20 நமக்கு வந்திருக்கு. அடுத்து A3 வந்து ட்ரபீசியம். A3 வந்து ட்ரபீசியம். ட்ரபீசியம்க்கு என்ன ஃபார்முலா, ஆஃப் இன்டு சம் ஆஃப் பேரலல் சைடு. பேரலல் சைடு பாருங்க, இது ஒரு 20, இது ஒரு 10. சரிங்களா. அப்போ 20 + 10 இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பேரலல் சைடு இது 1. அப்போ இன்டு 1 போட்டோம்னா 20 + 10 30, 30/2 வந்து 15. ஸோ A3 வந்து 15 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் A4ன்றது பாத்தீங்கன்னா இது ரெக்டாங்கிள். லெங்த் வந்து ஹைட் வந்து 10, பிரெத் வந்து 1 வந்திருக்கு. ஸோ 10 × 1 எழுதிக்கிங்க, 10 கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ இப்போ மொத்த டிஸ்டன்ஸ்னா மொத்த ஏரியா வேணும். ஸோ A1 + A2 + A3 + A4 மொத்தத்தையும் ஆட் பண்ணிக்கிங்கப்பா. அப்படி ஆட் பண்ணீங்கன்னா A1 எவ்வளவு வந்திருக்கு பாருங்க 10, A2 எவ்வளவு வந்திருக்கு 20 வந்திருக்கு, A3 எவ்வளவு வந்திருக்கு பாருங்க 15 வந்திருக்கு, A4 வந்து எவ்வளவு வந்திருக்கு பாருங்க 10 வந்திருக்கு. ஸோ 30, இது ஒரு 15, 45, இது ஒரு 10, 55. அப்போ 6th கொஸ்டின் பாருங்க நமக்கு 55 அப்படின்னு வந்திருக்கு. டிஸ்டன்ஸ் எவ்வளவு வந்து 55. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்களா. A lift is going up. The variation in the speed of the lift is as given in the graph. What is the height to which the lift takes the passenger அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலா லிஃப்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ரீசிங் வெலாசிட்டி போது, அடுத்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, அடுத்து டிக்ரீசிங் வெலாசிட்டி போது. அப்போ அப்போடவே போயிட்டே இருக்கு. அப்போ மொத்த இந்த ஏரியா வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல். இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் தான் ஹைட்டு. அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல் இந்த மொத்த ஏரியா பாருங்க ட்ரபீசியம் மாதிரி இருக்கு. ட்ரபீசியம் பண்ணும்போது ஆஃப் இன்டு சம் ஆஃப் ஏரியா வந்து ஆஃப் இன்டு சம் ஆஃப் பேரலல் சைடு டிஸ்டன்ஸ் பிட்வீன் பேரலல் சைட்ஸ் அப்படி போடுவோம். அப்போ இந்த லெங்த் வந்து 12 வருதுங்களா. இந்த பேரலல் சைடு எவ்வளவு வரும் பாருங்க 10ல இருந்து 2 வரைக்கும் தானே இருக்கு. அப்போ 8 அப்படின்னு வருது. டிஸ்டன்ஸ் பிட்வீன் பேரலல் சைடு வந்து 3.6 வந்திருக்கு. அப்போ ஏரியா தான் டிஸ்டன்ஸ். ஆல்ரெடி தட் இஸ் நோன் ஹைட். தட் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்டு சம் ஆஃப் பேரலல் சைடு. ஸோ இந்த பேரலல் சைடு வந்து 12, இந்த பேரலல் சைடு 8 வருது. 12 + 8 × 3.6. அப்போ இங்க பாருங்க 12 + 8 வந்து 20, 20/2 10, 10 × 3.6 என்ன வருது பாருங்க 36 மீட்டர். ஸோ 36 மீட்டர் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. The velocity time graph of a body moving in a straight line is shown in figure. The displacement and the distance traveled by the body in 6 seconds அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இந்த velocity time graphல வந்து நம்ம ஏரியா இருக்கு இல்லைங்களா, நெகட்டிவ் ஏரியாவை நெகட்டிவும் பாசிட்டிவ் ஏரியா பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நெகட்டிவாகவும் இருக்கும் பாசிட்டிவா இருக்கும். ஆனால் டிஸ்டன்ஸ் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ எல்லா ஏரியாவும் நம்ம என்ன பண்ணிடணும் பாசிட்டிவ்னு எடுத்துதான் நமக்கு டிஸ்டன்ஸ்னு வரும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஏரியா A1 பாருங்க எல்லாமே ரெக்டாங்கிள். A1 எவ்வளவு இருக்கு, வித் வந்து 2, பிரெத் வந்து 4. ஸோ 2 × 4 = 8 வந்திருக்கு. இந்த ஏரியா 2 இருக்கு பாருங்க, இந்த ஏரியா 2 வந்து ரெக்டாங்கிள், வித் வந்து பாருங்க 2, பிரெத் வந்து 2. அப்போ 2 × 2 4 அப்படின்னு வந்திருக்கு. இந்த ஏரியா 3 பாருங்க, இதுவும் ரெக்டாங்கிள். அப்போ என்ன வரும் பாருங்க, வித் 2, பிரெத் 2. அப்போ 2 × 2 4ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும்னா என்ன பண்ணணும்னா பாசிட்டிவ் ஏரியாவை பாசிட்டிவ் எடுத்துக்கணும், நெகட்டிவ் ஏரியா நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏரியா 1 வந்து பாசிட்டிவ், ஏரியா 2 நெகட்டிவ்,
ஏரியா 3 வந்து பாசிட்டிவ் A3 இப்படின்னு எழுதிட்டு -4 + 4 அப்படி போட்டீங்கன்னா 8 மீட்டர் வந்திருக்கு. இது டிஸ்டன்ஸ் வந்து எப்படி வரணும் பாத்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் வந்து எல்லா ஏரியாவும் பாசிட்டிவ் எடுத்துக்கணும். அப்ப A1 + A2 + A3 பாசிட்டிவ்னு எடுத்துக்கங்க. அப்ப 8 A1 வந்து 8, A2 வந்து 4, A3 வந்து 4 வந்திருக்கு. எல்லாமே கூட்டினா 16. அப்ப டிஸ்டன்ஸ் வந்து 8, டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து 8, டிஸ்டன்ஸ் வந்து 16 மீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? சோ அப்போ இந்த ஆன்சர் பாத்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மென்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷனா கிடைச்சிருக்கு. அடுத்த क्वेश्चन பேர்லாம் பாருங்க. The displacement time equation is given as x = 2t + 1. The corresponding velocity time graph is கேட்டிருக்காங்க. அப்போ velocity time graph பார்த்தோம்னா நமக்கு இங்க பாருங்க டிஸ்பிளேஸ்மென்ட் டிஃபரன்ஷியேட் பண்ண velocity அப்ப v = dx/dt ன்னு வரும். அப்ப 2t + 1 டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வருது பாருங்க 2 ன்னு மட்டும் வருது. அப்ப 2 ன்னு இருக்கு இல்லையா? அப்ப velocity கான்ஸ்டன்டா இருக்குன்னா அப்ப velocity y axisல time x axisல எடுத்தோம்னா இங்க velocity வந்து parallel to time axis. அப்ப parallel time axis not passes through origin. அப்போ a straight line not passing through origin and parallel to x axis time axis அப்படின்னு சொல்லணும். parallel to time axis. அப்ப வந்து கரெக்ட்டா சொல்லணும்னா parallel to time axis ன்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆன்சர். சரிங்களா? அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Which of the following graph correctly represents velocity time relationship for a particle released from rest to fall freely under gravity அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா கவனிங்க, ரெஸ்ட்ல இருந்து டிராப் பண்ணியிருக்காங்க. அதாவது ரெஸ்ட்ல இருந்து டிராப் பண்ணும்போது வெலாசிட்டி மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகணும். அடுத்து வந்து ஆக்சலரேஷன் வந்து எப்படி இருக்கும் பாருங்க, கான்ஸ்டன்டா இருக்கணும். அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் கான்ஸ்டன்டா இருக்கணும். ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் இருக்கிறீங்கன்னா அது சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்போ பாருங்க ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி ஸ்லோப் சேஞ்ச் ஆகுது. ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி வந்து ஜி ஆல்வேஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன். அப்போ வந்து அந்த ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி டைரக்ஷன் மாறவே மாறாது, ஒரே டைரக்ஷன் இருக்கணும். அப்போ ஸ்லோப் டைரக்ஷன் மாறக்கூடாது, ஃபிக்ஸ்டா இருக்கணும். அப்போ சி டில பாருங்க ஸ்லோப் மாறுது, டைரக்ஷன் மாறுது, அது வராது. அடுத்து ஏபில பாருங்க ஸ்லோப் கான்ஸ்டன்ட் தான். ஆனா வந்து ரெஸ்ட்ல இருந்து விடும்போது டைம் t = 0ல ஜீரோ வெலாசிட்டி இருக்கணும். டைம் t = 0ல ஜீரோ வெலாசிட்டி இருக்கணும். அப்ப ஏல தான் இருக்கு. ஆனா பி ஆப்ஷன் பாருங்க டைம் t = 0ல ஜீரோ வெலாசிட்டி இல்லாம கொஞ்சம் வெலாசிட்டி இருக்கு இல்லையா? அடுத்து இல்லாம வித் ரெஸ்பெக்ட் டைம் ஸ்பீட் கூடிட்டே இருக்கணும். இங்க ஆப்ஷன் பில பாருங்க ஸ்பீட் குறையுது. அப்போ ஸ்பீட் கூடிட்டே இருக்கணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். இப்போ இதுக்கு என்ன நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும்னா ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட், ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் ஆக்சலரேஷன். அப்போ ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட், அதனால ஸ்லோப் மாறாது, அது ஒரு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ஃப்ரீலி ஃபாலிங் பாடினால ரெஸ்ட்ல இருந்து இது விழுறதுனால வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்பீடு கூடிட்டே இருக்கணும். அப்போ கூடிட்டே இருக்கிற மாதிரி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A particle projected vertically upward returns to the ground in time t. Which graph represents the correct relationship அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப நல்ல क्वेश्चन பாருங்க. இது எப்படி பண்ண போறோம்னா இதுவும் திருப்பி அப்படிதான். ஆக்சலரேஷன் டு தி கிராவிட்டி டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்கு. அப்ப ஆக்சலரேஷன் டு தி கிராவிட்டி வந்து சைன் மாறக்கூடாது. அப்ப ஸ்லோப்போட சைன் மாறக்கூடாது. ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும். வெலாசிட்டி டைம் கிராஃப்க்கு ஸ்லோப் வந்து ஆக்சலரேஷன் ஜி வந்து கான்ஸ்டன்ட், டைரக்ஷன் மாறாது. அப்ப ஸ்லோப் மாறாம இருக்கிறது எது பாருங்க, ஒரே ஒரு ஆப்ஷன் தான். அப்போ ஏ ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்ட். அது இல்லாம பாத்தீங்கன்னா அப்போர்டு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் என்ன ஆகுன்னா அதாவது ஜீரோ டைம்ல இருந்து half ஆஃப் தி டைம் ஆஃப் ஃபிளைட் வரைக்கும் வெலாசிட்டி அப்போர்டு இருக்கு. சரிங்களா? அடுத்து மேக்ஸிமம் ஹைட்ல இருந்து கிரவுண்டுக்கு வரும் இல்லையா, ஃபர்தரா t/2 டைம்ல இருந்து டைம் t வரைக்கும் அப்போ வந்து வெலாசிட்டி டவுன்வர்ட் இருக்கு. அப்போ வெலாசிட்டி டைரக்ஷன் மாறணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி டைரக்ஷன் வந்து என்ன இருக்கு, t/2 வரைக்கும், ஜீரோல இருந்து t/2 வரைக்கும் வெலாசிட்டி பாசிட்டிவா இருக்கு. அதுக்கப்புறம் வெலாசிட்டி நெகட்டிவா வந்திருக்கு. புரியுதுங்களா? சோ வந்து உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन பேர்லாம் பாருங்க. The velocity time graph of a body is shown in the figure. It implies that at point B, ஆக்சுவலா ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் தான் வந்து ஆக்சலரேஷன். கரெக்ட் தானேப்பா? அப்போ ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் ஆக்சலரேஷன் எடுத்தோம்னா கிராஃப் ஏல வந்து ஸ்லோப் ஜீரோனால ஆக்சலரேஷன் ஜீரோ. கிராஃப் பில பாருங்க ஸ்லோப் வந்து நெகட்டிவ். ஸ்லோப் வந்து நெகட்டிவ். ஏன்னா ஆங்கிள் வந்து பாருங்க கிளாக் வைஸ்ல மெஷர் பண்றோம். ஆங்கிள் ஆன்டி கிளாக் வைஸ்ல மெஷர் பண்ணா பாசிட்டிவ், கிளாக் வைஸ்ல மெஷர் பண்ணா நெகட்டிவ். அப்போ பில வந்து ஆக்சலரேஷன் வந்து நெகட்டிவ் வரும், சில வந்து ஆக்சலரேஷன் பாசிட்டிவ் வருது. அப்போ வெலாசிட்டி வந்து பாசிட்டிவா இருக்கு, ஆக்சலரேஷன் எப்படி இருக்கு, நெகட்டிவா இருக்கு. ஆக்சலரேஷன் டைரக்ஷன்ல தான் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ ஃபோர்ஸ் நெகட்டிவா இருக்கும். ஃபோர்ஸும் ஆக்சலரேஷனும் பில வந்து ஃபோர்ஸும் வெலாசிட்டியும் பில வந்து ஆப்போசிட்டா இருக்குனால there is a force which opposes the motion. 12th வந்து நம்ம opposes the motion, third option எடுத்துக்கணும். அடுத்த क्वेश्चन பாருங்க. The velocity time graph is shown in the figure for a particle. The acceleration of the particle. இங்க பாருங்க வெலாசிட்டி குறைஞ்சிட்டு இருக்கு, அதனால ஆக்சலரேஷன் நெகட்டிவ் தான் வரணும். அப்ப நெகட்டிவ் இருக்கிற ஆப்ஷன் தான் எடுக்கணும். அடுத்து ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் தான் என்ன சொல்லுப்பா, ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் தான் ஆக்சலரேஷன். அப்ப சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன் அப்படின்னு எடுத்துக்கணும். சேஞ்ச் இன் வெலாசிட்டி பாருங்க, இனிஷியலா 15 இருக்கா, ஃபைனலா எவ்வளவு இருக்கு, 0 இருக்கு. இனிஷியல் வெலாசிட்டி 15, ஃபைனல் வெலாசிட்டி 0 அப்படின்னு வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்போ ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம் தானே ஸ்லோப், ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன்ட் சைடு, அதுதான் வந்து ஆக்சலரேஷனும். ஃபைனல் வெலாசிட்டி வந்து 0, இனிஷியல் வெலாசிட்டி 15 டிவைட் பை டைம் வந்து 3 ன்னு கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா அங்க 3 இருக்கு இல்லையா,
அப்போ 3 போட்டோம்னா -15/3 எவ்வளோ -5 யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ தட் -5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். 13th கொஸ்டினுக்கு தேர்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? பாருங்க, தி வெலாசிட்டி டைம் ஃபிளாட் ஆஃப் ஏ மூவிங் ஆப்ஜெக்ட் ஷோன் இன் தி ஃபிகர். ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட் டியூரிங் தி ஃபர்ஸ்ட் 10 செகண்ட் கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆக்சுவலா ஏரியா ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். சரிங்களா? இது ஏரியா 1 ஏரியா 2 பாருங்க, ரெண்டுமே ஈக்குவல் ஏரியா. ஏன்னா பேஸ் ஈக்குவல், ஹைட் ஈக்குவலா இருக்கு. பேஸ் இங்க ஃபர்ஸ்ட் கேஸ்ல 5, ஹைட் 5 இருக்கு. செகண்ட் கேஸ்லயும் பேஸ் 5, ஹைட் 5 இருக்கு. அப்போ A1 வந்து நம்ம பாசிட்டிவ் யூனிட்ல எடுத்தோம்னா A2 வந்து நெகட்டிவ் தான் எடுக்கணும். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்ல நெகட்டிவ் ஏரியா நெகட்டிவ் எடுக்கணும். அப்போ டோட்டல் ஏரியா 0ன்னு வருது. அப்போ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0ன்னு வருது. டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 வருது. ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன ஃபார்முலா? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் தானப்பா. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 வரதுனால 0 பை டைம் வந்து 0ன்னு வரும். அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து 0. ஸோ 14th கொஸ்டின் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? Which of the following graph cannot possibly represent one-dimensional motion of a particle அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்காங்க. எது வந்து நாட் பாசிபிள் அப்படின்றாங்க. சரி, இதுல என்னென்ன பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிக்ரீஸ் ஆகாது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். அப்போ வந்து பாருங்க, செகண்ட் ஆப்ஷன் வந்து டைம் வந்து இப்படியே போய் இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கு. அப்போ இந்த கிராஃப் வராது. தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, வெலாசிட்டி டைம் கிராஃப் இப்படி கொடுத்துருக்காங்கன்னா டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு அப்புறம் டிக்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கு. டைம் நெவர் டிக்ரீஸ், டைம் இன்க்ரீசஸ். அப்போ செகண்டும் தேர்ட் கிராஃப்லயும் வந்து டைம் டிக்ரீஸ் ஆகிற மாதிரியும் வந்ததுனால அது வராது. சரி, அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் ஃபோர்த் கிராஃப் பாருங்களேன். ஸ்பீடு வந்து டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகணும்னா ஆல்வேஸ் இன்க்ரீஸ், டிஸ்டன்ஸ் நெவர் டிக்ரீஸ். டிஸ்டன்ஸ் வந்து ஆல்வேஸ் இன்க்ரீஸ், நெவர் டிக்ரீஸ். ஆனா பாருங்க, டிஸ்டன்ஸ் கூட்டிகிட்டே போயிட்டு அப்புறம் டிக்ரீஸ் ஆகுது, கூட்டிகிட்டே போயிட்டு டிக்ரீஸ் ஆகுது. அப்போ டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷனும் வராது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் வராது. நெக்ஸ்ட் ஸ்பீட் பாருங்க, ஸ்பீட்ன்றது டிஸ்டன்ஸ் பை டைம் தானே. டிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ், அதனால ஸ்பீட் பாசிட்டிவா தான் இருக்கணும். சரிங்களா? ஸ்பீட் நெகட்டிவா வரக்கூடாது. அப்படின்னு பார்த்தோம்னா இங்க பாருங்க, இங்க ஃபோர்த் குவாட்ரண்ட்ல, தேர்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல கிராஃப் வரைஞ்சிருக்காங்க. அப்போ ஸ்பீட் நெவர் நெகட்டிவ், ஸ்பீட் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ அப்போ வந்து இங்க ஸ்பீட் நெகட்டிவ்னு வந்திருக்கு. அப்போ எந்த ஆப்ஷனுமே வராது. புரிஞ்சுன்னா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வராது, டிஸ்டன்ஸ் குறையாது, நாங்கள் குறைச்சி காட்டுறோம், டிக்ரீஸ் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. செகண்ட் ஆப்ஷன் டைம் டிக்ரீஸ் ஆகுது, டைம் டிக்ரீஸ் ஆன மாதிரி காமிச்சிருக்காங்க, அதனால தப்பு. தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, டைம் டிக்ரீஸ் ஆகுது, டைம் டிக்ரீஸ் ஆகிற மாதிரி இப்படி காமிச்சிருக்காங்க, டிக்ரீஸ் ஆகுது. ஃபோர்த் ஆப்ஷன் ஸ்பீட் நாட் நெகட்டிவ், ஆனால் நெகட்டிவ் இருக்கிற மாதிரி இங்க கிராஃப் வந்திருக்கு. அதனால ஆல் த 4 ஆப்ஷன்ஸ் ஆர் நாட் கரெக்ட். அதனால வந்து எது எதெல்லாம் நமக்கு வராதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல் த 4 ஆப்ஷன்ஸ் ஆர் நாட் கரெக்ட் அப்படின்னு வருது. அதனால ஃபோர்த் ஆப்ஷன் வந்து கரெக்டா இருக்கு. சரிங்களா? கரெக்டான இந்த கொஸ்டின் ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, if the velocity v of a particle moving along a straight line decreases linearly with its displacement s from 20 meter per second to a value approaching 30 meter, the acceleration of the particle at v equal to 10 meter அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? ஆக்சுவலா வந்து இங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் வெலாசிட்டிக்கும் டிஸ்டன்ஸுக்கும் கிராஃப் கொடுத்துருக்காங்க. அப்படி தானேப்பா? வெலாசிட்டிக்கும் டிஸ்டன்ஸுக்கும் கிராஃப் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க இது சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2as அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் என்ன வருது சொல்லுங்க? 2as. இது ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. இன்னொரு ஈக்குவேஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு v இன்ட்டு dv பை ds, v இன்ட்டு dv பை ds அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது ஆக்சலரேஷன் நமக்கு ஃபார்முலா dv பை dtன்னு தெரியும் இல்லைங்களா? இதுல ds பை dsன்னு போட்டுக்கோங்க. இந்த ds பை dt வந்து நம்ம vன்னு எடுத்துக்கோங்க. அப்ப ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு v இன்ட்டு இந்த dv பை ds வந்துரும். புரியுதுங்களா? சரி, இப்போ dv பை dsன்றது ஸ்லோப் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். ஸ்லோப் ஆஃப், ஏன்னா வெலாசிட்டி வெர்சஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் தானே. அப்போ ஸ்லோப் தான் வந்து நம்ம dv பை ds. ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால dv பை ds ஸ்லோப்பும் கான்ஸ்டன்ட் அப்படி எடுத்துக்கலாம். அப்போ ஸ்லோப் என்ன வரும்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் எவ்வளோ? 20, அட்ஜசன்ட் சைடு 30. ஆனா நெகட்டிவ் ஸ்லோப்பு, அப்போ -2/3 வருது. ஸ்லோப் வந்து -2/3 வருது. அப்ப எந்த வெலாசிட்டில நமக்கு கேக்குறாங்க? 10 மீட்டர் பர் செகண்ட்ல தான் ஆக்சலரேஷன் கேக்குறாங்க. அப்ப ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு வெலாசிட்டி வேல்யூ வந்து 10 மீட்டர் பர் செகண்ட் போட்டுங்க. ஸ்லோப் வந்து என்ன வந்திருக்கு? -2/3 வந்திருக்கு. இதை சால்வ் பண்ண என்ன கிடைக்கும் சொல்லுங்க? -20/3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ நமக்கு 16th கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. If v square versus s graph of a particle moving in a straight line shown in the figure, from the graph some conclusions are drawn, state which statement is wrong அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து v ஸ்கொயருக்கும் s-க்கும் பார்த்தீங்கன்னா v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as தானே வருது. அப்படின்னா v ஸ்கொயரும் s லீனியரா வேரி ஆகுதுனால ஸ்ட்ரைட் லைன்ன்றது கரெக்ட். அப்படி என்ன வந்து இங்க a வந்து v ஸ்கொயர் s ஸ்ட்ரைட் லைன்ல இருந்துச்சுன்னா அப்ப a வந்து கான்ஸ்டன்ட்.
அதாவது u 0 கூட சும்மா வச்சுங்களேன். அப்ப v ஸ்கொயர் பை s இஸ் ஈக்குவல் டு 2a தானே வருது. ஸ்லோப் v ஸ்கொயர் பை s ஆப்போசிட் வந்து v ஸ்கொயர் இருக்கு, அட்ஜசன்ட் சைடு s வருது. அப்போ ஸ்லோப் வந்து v ஸ்கொயர் பை s ஸ்கொயர் s தானப்பா. அப்போ நம்ம என்ன u ஸ்கொயர் 0 கிடையாது தான், இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா, இல்லைன்னா இங்க இது u ஸ்கொயர் கூட வச்சுங்க. இப்போ இது u ஸ்கொயர் எடுத்துட்டீங்கன்னா வந்து ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து இனிஷியல் வெலாசிட்டி 0 கிடையாது தான், இனிஷியல் வெலாசிட்டி இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஃபார்முலா v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் 2as தானப்பா. அப்போ v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் பை s தான் ஸ்லோப்னு எடுத்துங்க. ஏன்னா வந்து இந்த பாயிண்ட் v ஸ்கொயர் வச்சுங்க, இந்த பாயிண்ட் u ஸ்கொயர், அதாவது இந்த பாயிண்ட் வந்து v ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட் வந்து u ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டு இந்த ஸ்லோப் பண்றது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ ஆப்போசிட் வந்து v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர், அட்ஜசன்ட் சைடு வந்து s. அப்போ ஸ்லோப் கான்ஸ்டன்டா தானே இருக்கு. அப்போ ஸ்லோப் கான்ஸ்டன்ட்னால ஸ்லோப் பண்றது இங்க 2a ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னால ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இருக்கு. ஸோ யூனிஃபார்ம்லி ஆக்சலரேஷன் எடுத்துக்கணும். ஆனா இனிஷியல் வெலாசிட்டி 0 கிடையாது. இனிஷியல் வெலாசிட்டி பாருங்க இங்க இருக்குல்ல, u ஸ்கொயர் கொஞ்சம் இருக்குங்களா, அதாவது s 0 இருக்கும்போது வெலாசிட்டி தான் இனிஷியல் வெலாசிட்டி ஸ்கொயர். இனிஷியல் வெலாசிட்டி இருக்கு, அப்போ வந்து இனிஷியல் வெலாசிட்டி 0 சொல்லியிருக்காங்க, அப்ப இது ராங். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் கிராஃப் வந்து பேரபோலா. ஆமா, ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இருந்தாவே டிஸ்பிளேஸ்மென்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் t ஸ்கொயர், அதாவது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கூட சொல்ல முடியாது, ஏன்னா s = ut + half a ஸ்கொயர் வரதுனால. அப்போ வந்து டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து குவாட்ராட்டிக்கலி வேரியஸ் வித் டைம் வரதுனால பேரபோலா கரெக்ட். அப்போ AC கரெக்ட், B தான் தப்பு. அட் s = 0 இருக்கும்போது வெலாசிட்டி இருக்கு இங்க, சரிங்களா? ஸோ இந்த 17th கொஸ்டின் நமக்கு B என்ற ஆன்சர் தான் 17th கொஸ்டின் கிடைக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? A graph between the square of the velocity of a particle and the distance s moved by the particle is shown in the figure. The acceleration of the particle is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல கொஸ்டின் பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த பாயிண்ட்ல இருக்கிற வெலாசிட்டி v ஸ்கொயர் 25 போட்டுங்க. இந்த பாயிண்ட் வந்து நம்ம u ஸ்கொயர் வந்து 9 அப்படி எடுத்துங்க. இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த டிஸ்டன்ஸ் 2 மீட்டர்னு போட்டுங்க. நமக்கு ஃபார்முலா v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as தெரியும் இல்லைங்களா. இதுல இருந்து 2a இஸ் ஈக்குவல் டு v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் பை எஸ்ன்னு எழுதிக்கலாம், சரிங்களா? ஏன்னா வந்து இது ஸ்லோப் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்லோப் தான் ஆப்போசிட் சைடு தான் v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர், அட்ஜசன்ட் சைடு தான் இது s. அப்போ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் ஸ்லோப் கான்ஸ்டன்டா இருக்கு, அப்போ 2a வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. அப்போ 2a ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் போடலாம். v ஸ்கொயர் பாருங்க 25 இருக்கு, u ஸ்கொயர் பாருங்க 9 இருக்கு, டிவைட் பை s வந்து 2 இருக்கு, சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இது சப்ட்ராக்ட் பண்றோம். 25 மைனஸ் ஆக்சுவலா வந்து நம்ம u ஸ்கொயர் தான் 25, இனிஷியல் வெலாசிட்டி 25, ஃபைனல் வெலாசிட்டி தான் v ஸ்கொயர் தான் 9. அப்போ இங்க எழுதும்போது எப்படி எழுதிக்கணும், 9 மைனஸ் 25/2ன்னு போடணும். ஸோ 9 மைனஸ் 25 வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா வந்து 16 கிடைக்குதுங்களா, மைனஸ் 16/2. ஸோ ஆன்சர் வந்து -8. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நமக்கு -8ன்னு கரெக்டான ஆன்சர் கிடைக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The area under acceleration time graph gives area under acceleration time graph. ஆக்சுவலாக வந்து v minus u is equal to a into t தானே. அப்போ வந்து ஏரியா அண்டர் ஆக்சலரேஷன் டைம் கிராஃப், இப்போ ஆக்சலரேஷன் வந்து ஒய் ஆக்சிஸ் எடுத்துங்க, டைம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துங்க. இப்போ இந்த ஏரியா பார்த்தோம்னா என்ன வரும் பாருங்க, உங்களுக்கு லெங்த் இன்ட்டு பிரெத் மாதிரி தானே வருது. அப்போ லெங்த் வந்து டைம், பிரெத் வந்து ஆக்சலரேஷன் மாதிரி கிடைக்குது. ஸோ அப்போ ஏரியா வந்து நமக்கு ஆக்சலரேஷன் இன்ட்டு டைம். அப்போ இந்த ஏரியா இன்ட்டு டைம் பிளேஸ்ல நம்ம ஆக்சலரேஷன் ஆஃப் ஏரியா டைம் கிராஃப் போட்டுடலாம். அப்படின்னு என்ன வருது பாருங்க, v மைனஸ் வி மைனஸ் யூன்றது என்னது, ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி. அப்படின்னா ஏரியான்றது ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி. செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, லாஸ்ட் क्वेश्चन பார்க்க போறோம். A particle starts from rest at t equal to 0, undergoes an acceleration with a time t in seconds, which has shown figure. Which one of the following plot represent velocity versus time அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து ஆக்சலரேஷன். இப்போ 0 செகண்ட்ல இருந்து 2 செகண்ட் வரைக்கும் ஸ்லோ ஆக்சலரேஷன் பாசிட்டிவ்னால ஸ்லோப் பாசிட்டிவா இருக்கணும், சரிங்களா? அடுத்து 2 to 4 செகண்ட்ல ஆக்சலரேஷன் இங்க நெகட்டிவ்னு காமிச்சிருக்காங்க. அப்போ ஆக்சலரேஷன் நெகட்டிவ்னா ஸ்லோப் ஆஃப் தி வெலாசிட்டி டைம் கிராஃப் நெகட்டிவ் இருக்கணும். ஸோ அது நல்லா பார்த்தீங்க. அப்போ ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும். அந்த ஸ்லோப் எவ்வளவு இருக்கணும் பார்த்தீங்கன்னா, மேக்னிடியூட் ஆஃப் ஸ்லோப் வந்து ஆக்சலரேஷன், அதாவது வெலாசிட்டி டைமோட ஸ்லோப் வந்து என்னது ஆக்சலரேஷன். இங்கே ஆக்சலரேஷன் 3 இருக்குனால ஸ்லோப் வந்து எவ்வளோ வரணும், 3 வரணும். அப்போ tan θ is equal to 3ன்னு இருக்கணும், அந்த மாதிரி வரணும். அப்போ வந்து ஸ்லோப் வந்து 0 to 2 செகண்ட் வரைக்கும் பாசிட்டிவ் இருக்கணும், 2 to 4 செகண்ட் நெகட்டிவ் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற கிராஃப் பார்த்தீங்கன்னா பியும் டியும் வராது, ஏசியில தான் வரும். ஆனா வந்து உங்களுக்கு சி கிராஃப் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ டிஃப்ரெண்டா 2 கிராஃப் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு கிராஃப் வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்காங்க, இன்னொரு கிராஃப் ஸ்லோப் வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஃப் ஏ மட்டும் தான் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. 0 to 2 செகண்ட் ஸ்லோப் பாசிட்டிவ், 2 to 4 செகண்ட் வந்து
ஸ்லோப் நெகட்டிவ்னு இருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து இங்க இந்த ஸ்லோப்பும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கரெக்ட்டா பாருங்க. இங்க 6/2 6/2 வந்து 3. 6/2 வந்து இங்க பாருங்க. ஸ்லோப் வந்து ஆக்ஸலரேஷன் தான் தட் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைட். ஸோ 6/2 வந்து 3ன்னு வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கிராஃப் வந்து 20th கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர்.